அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியானது நாட்காட்டி சார்ந்த அடிப்படையான ஒரு விரிவான விளக்கத்தினை வழங்கக்கூடிய ஒரு காணொளியாக அமையும். குறிப்பாக தரம் 3, தரம் 4 மாணவர்களுக்கு கூடுதலாக பயனுள்ளதாக அமையும். அதே நேரம் தரம் 5 மாணவர்களுக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை மீட்டு சரிபார்ப்பதற்கு மீளவும் அதனை சரிபார்ப்பதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அதாவது ஒரு மிக மிக அடிப்படையான விடயம். குறிப்பாக கூடுதலான மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆரம்ப இடத்திலிருந்து ஆரம்ப விடயங்களில் இருந்து கடினமான விடயங்கள் வரைக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக நாட்காட்டி சார்ந்த விடயங்களை பார்க்கின்ற போது மாதங்களில் இருந்து மாதங்கள், நாட்கள் இவை தொடர்பாகவே இந்த காணொளியில் முழுமையாக விளக்கத்தினை வழங்க உள்ளேன். அந்த வகையிலே நான் இதிலே ஒரு நாட்காட்டி வழங்கி இருக்கின்றேன். 31 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றினுடைய நாட்காட்டி இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடயமாக இந்த திகதிகளுடைய ஒழுங்கமைப்பு. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மிகவும் ஆரம்பத்திலிருந்து மிகவும் அடிப்படையில் இருந்து இந்த விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஏனெனில் கூடுதலான விளக்கத்தினை தெளிவாக ஒவ்வொரு விடயங்களும் இந்த நாட்காட்டி சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுக்குமான அடிப்படையான விடயங்களாக இவை அமையும். அந்த வகையில் முதலாவது விடயமாக நான் திகதியினுடைய அமைப்பு, திகதிகள் எவ்வாறு அமைகின்றன என்கின்ற தொடர்பான விளக்கத்தை வழங்க இருக்கின்றேன். அதற்கான காரணம் திகதியினுடைய அமைப்பு தெரிகின்ற போதுதான் நீங்கள் இலகுவாக மாதங்கள் சார்ந்து வரக்கூடிய வினாக்களுக்கு கூடுதலான விளக்கத்தோடு மிக விரைவாக விடையளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே திகதியினுடைய ஒழுங்கமைப்பு தொடர்பாக பார்ப்போம். இதிலே கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலே முதலாம் திகதியை நான் விட்டிருக்கின்றேன். அந்த திகதியினுடைய நேர் ஒழுங்கிலே எவ்வாறாக திகதிகள் அமைந்துள்ளன என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாம் திகதி, அடுத்ததாக 8ஆம் திகதி, அடுத்ததாக 15ஆம் திகதி, அடுத்ததாக 22ஆம் திகதி, அடுத்ததாக 29ஆம் திகதி. அடுத்து 2, 9, 16, 23, 30, 3, 10, 17, 24, 31 இவ்வாறாக ஒவ்வொரு திகதிகளும் ஒரு ஒழுங்கமைப்பிலே இருக்கின்றன. இவை ஒவ்வொரு மாதங்களுடைய நாட்களுக்கும் ஏற்ற வகையிலே மாற்றம் வரும். அதாவது எவ்வாறு மாற்றம் வரும் என்று சொன்னால், இந்த ஒழுங்கமைப்பிலே எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. ஆனால் 30 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அங்கே 31ஆம் தேதி இருக்காது. அதே போல 29 நாட்களோடு நிறைவு பெற்றால் அங்கே 30, 31 இருக்காது. ஏனையவை ஒழுங்கமைப்பிலே அதே அமைப்பிலே தான் இருக்க போகின்றது ஒவ்வொரு மாதங்களிலும். எனவே இந்த திகதியினுடைய ஒழுங்கமைப்பானது ஒரு தொடர் ஒழுங்கிலே, அதாவது பொது வித்தியாசம்னு சொல்வார்கள், ஒரே அளவான பொது வித்தியாச இடைவெளியிலே காணப்படுகின்றது. எவ்வாறுன்னு சொன்னால், ஒன்று அடுத்ததாக 8ஆம் திகதி, அடுத்ததாக 15ஆம் திகதி, அடுத்ததாக 22ஆம் திகதி, அடுத்ததாக 29ஆம் திகதி. இவை அனைத்திற்குமான பொது வித்தியாசம் 7ஆக காணப்படும். ஒன்றோடு 7ஐ கூட்டுகின்ற போது 8, 8 மேலும் 15, 15 மேலும் 22, 22 மேலும் 29. அதே போன்று 2ம் 7ம் 9, 9 மேலும் 16, 16 மேலும் 23, 23 மேலும் 30. இவ்வாறாக அனைத்து நீங்கள் எந்த திகதி ஒழுங்கமைப்பை எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலுமே 7 அதிகரித்து காணப்படும். அதுக்கான காரணம் ஒரு வாரத்திலே 7 நாட்கள் உள்ளன. முதலாவது திகதி திங்கட்கிழமையாக அமைந்தால் மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை 8ஆம் தேதியாக இருக்கும். அதாவது 8வது நாளாக காணப்படும். என்னென்னு சொன்னால் ஒரு வாரத்திலே 7 நாட்கள் காணப்படுகின்றன. அந்த ஒழுங்கமைப்பிலே தான் திகதிகள், மாதங்களிலே இருக்கக்கூடிய திகதிகள் இடப்பட்டுள்ளன. இந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது ஒரு அடிப்படை, மிக மிக அடிப்படையான ஒரு விடயம். இந்த விடயம் தெளிவாக இருக்கின்ற போதுதான் மாதங்கள் சார்ந்து வரக்கூடிய வினாக்கள், ஒரு திகதி ஒரு நாள் தரப்பட்டிருந்தால் அதிலிருந்து இன்னொரு திகதி அதற்கான நாளை விரைவாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஒழுங்கமைப்பு முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு இந்த திகதியினுடைய ஒழுங்கமைப்பு தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் இந்த விடயத்திலே கீழே இருக்கக்கூடிய திகதிகளுடைய கூட்டுத்தொகை, திகதிகளுடைய கூட்டுத்தொகை அமைப்பினை கவனிக்க வேண்டும். இதிலே முதலாம் திகதியிலே நான் இடப்பட்டிருக்கின்ற இந்த ஒழுங்குமுறையை கவனிங்க. முதலாம் திகதி, 8ஆம் திகதி, 15, 22, 29 இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை 75ஆக இருக்கின்றது. 2ஆம் திகதி 30 வரைக்கும் செல்லுமாக இருந்தால், இந்த ஒழுங்குமுறையிலே 30 வரைக்கும் செல்லுமாக இருந்தால் 80ஆக இருக்கும் அவற்றினுடைய கூட்டுத்தொகை. 3ஆம் திகதி 31ஆம் திகதி வரைக்கும் செல்லுமாக இருந்தால், அதாவது 31 நாட்களை கொண்ட ஒரு மாதத்திலே தான் இவ்வாறாக அமையும்.
3ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒழுங்கிலே செல்லுமாக இருந்தால் அவற்றினுடைய கூட்டுத்தொகை திகதிகளுடைய கூட்டுத்தொகை 85ஆக காணப்படும். அதே நேரம் 4ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பு பாருங்க 4, 11, 18, 25 அதனுடைய இந்த 4 திகதிகளுடைய கூட்டுத்தொகை 58ஆக இருக்கும். இவ்வாறாக 5ஆம் திகதியின் ஒழுங்கமைப்பு 62, 6ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பு 66, கூட்டுத்தொகை 66, 7ஆம் திகதியினுடைய கூட்டுத்தொகை இந்த 7, 14, 21, 28 இவற்றுடைய கூட்டுத்தொகை 70ஆக காணப்படும். திகதியினுடைய ஒழுங்கமைப்பு சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். திகதிகளுடைய கூட்டுத்தொகை அதே நேரம் திகதிகளுடைய இந்த கூட்டுத்தொகையானது எல்லா மாதங்களிலும் ஒரே அளவாக காணப்பட மாட்டாது. அதற்கான காரணம் ஒவ்வொரு மாதங்களும் வேறுபட்ட எண்ணிக்கையிலே நாட்களை கொண்டிருக்கும். 31 நாட்களை கொண்டதாக சில மாதங்கள், 30 நாட்களை கொண்டதாக சில மாதங்கள், 28 அல்லது 29 நாட்களை கொண்டதாக ஒரு மாதம் காணப்படுகின்றது. இவ்வாறாக வருகின்ற போது இந்த ஒழுங்கமைப்பிலே திகதிகளுடைய கூட்டுத்தொகையிலே சில மாற்றங்கள் நிகழும். அதனை நினைவிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும். எவ்வாறு சொன்னால், முதலாம் திகதியிலே ஆரம்பிக்கின்ற ஒரு நாள் அதனுடைய திகதிகளுடைய தொடர்ச்சியானது 29ஆம் தேதி வரைக்கும் செல்லுமாக இருந்தால் 75 கூட்டுத்தொகையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் 31 நாட்களை கொண்ட மாதமாக இருக்கின்ற போது ஒரு மாதம் 31 நாட்களை கொண்ட மாதமாக இருக்கின்ற போது அந்த மாதத்திலே 3 நாட்கள் 5 தடவைகள் காணக்கூடியதாக இருக்கும். 3 நாட்கள் 5 தடவைகள் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இதிலே நான் வழங்கியிருக்கின்ற இந்த நாட்காட்டி 31 நாட்களை கொண்ட ஒரு நாட்காட்டி, ஒரு மாதத்தினுடைய நாட்காட்டியாக நீங்கள் தந்திருக்கின்றேன். இதனை நீங்கள் நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் முதலாம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதி இந்த 3 தினங்களிலுமே இருக்கக்கூடிய இந்த அமைப்பினை கவனியுங்கள். இந்த 3 திகதிகளிலும் இருக்கக்கூடிய நாட்களுடைய ஒழுங்கினை கவனித்தீர்களாக இருந்தால் 5 தடவைகள் 1, 2, 3, 4, 5 அதே போன்று 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 5 தடவைகள் காணப்படுகின்றன. ஏனைய நாட்களை கவனிங்கள். 4, 5, 6, 7 ஏனைய இந்த 4 தினங்களும் முதல் 3 தினங்கள் அடுத்ததாக ஏனைய இந்த 4 தினங்களும் 4 தடவைகள் மாத்திரமே இங்கே காணப்படுகின்றன. இது 31 நாட்களை கொண்ட ஒரு மாதத்திலே நாட்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக அமையக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பு. இவ்வாறு அமைகின்ற போது இவற்றினுடைய கூட்டுத்தொகை நான் இங்கே குறிப்பிட்டது போல 58, 62, 66, 70ஆக அமைகின்றது. எனவே நீங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். திகதியினுடைய ஒழுங்கமைப்பு அதே நேரம் ஒரு மாதத்திலே அந்த மாதத்தினுடைய நாட்கள் அது 31 நாளாக இருக்கலாம், 30 நாட்களை கொண்ட மாதமாக இருக்கலாம், 28 நாட்கள் அல்லது 29 நாட்கள் இவ்வாறாக இருந்தால் அந்த நாட்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையிலே ஒரு மாத நாட்காட்டியானது ஒவ்வொருபட்ட அமைப்பிலே அமையப் போகின்றது. ஆனால் திகதியினுடைய ஒழுங்கமைப்புகள் எப்பொழுதுமே இவ்வாறாகவே அமையும். எனவே நான் கூறிய விடயங்களிலே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான விடயம் ஒன்று திகதியினுடைய ஒழுங்கமைப்பு. இதில் இருக்கக்கூடிய பொது வித்தியாசம் 7. எல்லா திகதிகளுக்கும் பொது வித்தியாசம் 7ஆகவே காணப்படும். அதனை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த நாட்கள் அமையக்கூடிய விதங்கள் 31 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 31 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அதிலே முதலாம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதிகளிலே வரக்கூடிய தினங்கள் 5 தடவைகள் காணப்படும். முதலாம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதியிலே வரக்கூடிய தினங்கள் 5 தடவைகள் காணப்படும். ஏனைய 4 தினங்களும் 4 தடவை மாத்திரமே காணப்படும். ஏனைய 4 தினங்களும் 4 தடவை மாத்திரமே காணப்படும். அதே நேரம் 30 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் நன்றாக இந்த நாட்காட்டியை நீங்கள் கவனித்தாலே உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 30 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அங்கே 31 இடம்பெறப் போவதில்லை. ஆகவே இந்த இடத்திலே வர வேண்டிய இந்த 3ஆம் திகதியிலே வர வேண்டிய இந்த நாள் ஒழுங்கும் 4 தடவைகளே காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று 29 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அங்கே 30ஆம் திகதியும் இடம்பெறப் போவதில்லை, 31ம் இடம்பெறப் போவதில்லை. எனவே முதலாம் திகதியிலே இருக்கக்கூடிய நாள் மாத்திரமே 5 தடவைகள் காணப்படும். அதாவது லீப் வருடத்திலே வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் மாத்திரமே இது நிகழும். லீப் வருடத்திலே வரக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதத்தில் முதலாம் திகதி 29ஆம் தேதி வரைக்கும் செல்லும். ஏனென்று சொன்னால் லீப் வருடத்திலே பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் உள்ளன. அந்த மாதத்தில் மாத்திரமே முதலாம் திகதி
5 தடவைகள் 1ஆம் தேதி 5 தடவைகள் மாத்திரம் காணக்கூடியதாக அமையும். ஏனைய நாட்கள் எல்லாம் 4 தினங்களாகவே காணப்படும். அதே நேரம் ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அங்கே பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் தான் இருக்கப் போகின்றன. அங்கு 29ஆம் தேதி இடம்பெறாது. ஆகவே அனைத்து தினங்களுமே நன்றாக இந்த விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண வருடத்திலே பிப்ரவரி மாதத்தில் ஒரு சாதாரண வருடத்தினுடைய பிப்ரவரி மாதத்திலே அனைத்து தினங்களுமே சம எண்ணிக்கையில் காணப்படும். அதாவது 4 தடவைகள் காணப்படும். இந்த இடத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். 1, 8, 15, 22, 2, 9, 16, 23 இவ்வாறு நான் இதிலே சிவப்பு நிற கோடிட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு மேலே உள்ள திகதிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண வருடத்தில் அமையக்கூடிய பிப்ரவரி மாதத்தினுடைய நாட்காட்டி இவ்வாறாகவே அமைந்து கொள்ளும். நான் இதில் எந்த ஒரு தினங்களை நான் இதில் இட்டுக்கொள்ளவில்லை. அதாவது எந்த ஒரு நாட்களையும் குறிப்பிடவில்லை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று எதையும் நான் குறிப்பிடவில்லை. திகதிகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் இதில் தெளிவுபடுத்துகின்றேன். இதற்கு நீங்கள் எந்த ஒரு நாட்களையும் போட்டு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாதங்கள் தொடர்பாக நாட்கள் அமையக்கூடிய அந்த ஒழுங்கு தொடர்பாக நான் கூறியவற்றை சுருக்கமாக கூறுகின்றேன். 31 நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருந்தால் அந்த மாதத்திலே 1ஆம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதிகளிலே வரக்கூடிய நாட்கள் 5 தடவைகள் காணப்படும். உதாரணமாக 1ஆம் திகதி திங்கட்கிழமையாக இருந்தால் ஒரு 31 நாட்களை கொண்ட ஒரு மாதத்திலே 1ஆம் திகதி திங்கட்கிழமையாக இருந்தால் அந்த மாதத்திலே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய இந்த 3 தினங்களும் 5 தடவைகள் காணப்படும். ஏனைய 4 தினங்களும் 4 தடவைகள் தான் காணப்படும். அதே போன்று 30 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அந்த மாதத்திலே 1ஆம் திகதி, 2ஆம் திகதிகளிலே வரக்கூடிய தினங்கள் மாத்திரம் 5 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் யாவும் 4 தடவைகள் காணப்படும். அதே போன்று 29 நாட்களை கொண்ட மாதமாக இருக்கின்ற போது அங்கே 1ஆம் திகதியிலே இருக்கக்கூடிய நாள் மாத்திரமே 5 தடவைகள் காணப்படும். ஏனையவை 4 தடவைகள் மாத்திரமே காணப்படும். அதே போன்று சாதாரண வருடத்திலே அமையக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தெரியும் 28 நாட்களை கொண்டதாக இருக்கும். அவ்வாறு 28 நாட்களை கொண்ட ஒரு மாதமாக அமைகின்ற போது அந்த மாதத்திலே அனைத்து நாட்களுமே வாரத்திலே இருக்கக்கூடிய 7 நாட்களுமே 4 தடவைகள் மாத்திரமே காணப்படும். இது ஒரு சிறப்பான விடயம். பெரும்பாலும் நாங்கள் நாட்காட்டி சார்ந்து கற்கின்ற போது லீப்படம் தொடர்பாகத்தான் கூடுதலாக கவனம் செலுத்துவோம். இந்த பிப்ரவரி மாதத்திலே சாதாரண வருடத்திலும் பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாகவே காணப்படுகின்றது. அதற்கான காரணம் எந்த ஒரு மாதத்திலும் நடைபெற முடியாத ஒரு விடயம் இந்த மாதத்திலே இருக்கின்றது. அதாவது சாதாரண வருடத்திலே வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திலே இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தும் சம எண்ணிக்கையிலே காணப்படும். சம எண்ணிக்கை என்று சொல்லுகின்ற போது அனைத்துமே 4 தடவைகள் அங்கே காணக்கூடியதாக இருக்கும். இவைதான் இந்த நாட்காட்டியிலே இருக்கக்கூடிய நாட்கள் மாதங்களோடு சேர்ந்து வரக்கூடிய திகதிகளோடு சேர்ந்து வரக்கூடிய திகதிகளின் கூட்டுத்தொகையோடு சேர்ந்து வரக்கூடிய அடிப்படையான மிக மிக முக்கியமான விடயங்கள். இவை தெளிவாக விளங்குகின்ற போது இவை சார்ந்து வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு கூடுதலான விளக்கமாக இருக்கும். இவற்றை முதலிலே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் இவை சார்ந்து இவை தொடர்பாக எவ்வாறு வினாக்கள் விரிவடைந்து செல்கின்றன என்பது தொடர்பான கூடுதலான விளக்கத்தினை வழங்குகின்றேன். நன்றி.